இல்ல என்ன இவங்கெல்லாம் பெரிய மனித புனிதரா? இவங்க பெரிய மனித புனிதரா அவங்க? லோகேஷுக்கு ரஜினிகாந்த் வாழ்க்கை கொடுக்குற நிலைமை ஆயிப்போச்சு. அதுதான் உண்மை. விக்ரமே யாரு? அந்த ஒன்லைன் அந்த ஸ்டோரியை கமல் சார் தான் சொல்றாரு. லோகேஷ் வந்து சொல்றப்ப நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி கமல் சார் அந்த ஒன்லைன்ல கொடுக்குறாரு. அதை போயிட்டு அதை தான் பவுண்டு எடுத்துட்டு பில்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு. இங்க வந்து விக்ரம்னால தான் ஒரு வாழ்க்கையை மீண்டுது அப்படிலாம் அவருக்கு அவர் காசு ஒரு இதே கிடையாது. திரும்ப சினிமால தான் போடுவாரு. பிரதமர் தலைவான்னு எழுதுறாரு. இருக்கிற சிஎம் பூரா அவர் தலைவான்னு சொல்ற அளவுக்கு அவர் எழுதுறாங்க. இது பெரிய இந்த மாதிரி நம்ம பேசணும்னா ரஜினியை பிடிச்சவங்க பெருசா இல்ல கமலா பிடிச்சவங்க பெருசா அப்படின்னா தெரியுதுல்ல மேம். கமலஹாசனை தேடி ப்ரொடியூசர்ஸ் போக மாட்டாங்க. இது இன்னைக்கு இல்ல 90களே அவருக்கு இந்த பிரச்சனை உருவாயிருச்சு. அவரை தேடி எங்கேயுமே எந்த ப்ரொடியூசரும் போனதில்லை. நீங்க சன் டிவி மாஃபியான்ட்டீங்க. சன் டிவி பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்து வர எல்லா ஹீரோயும் வளர்த்து விட்டது அவங்க தாங்க. ஒரு ஆளுமைக்கிற உதாரணம் சொல்லவா? இவங்க வந்து இருக்கிறது பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய ஹீரோயின், பெரிய மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் பெருசு பெருசுன்னு போச்சுட்டு நடுவில் போய் உட்காந்துப்பாரு. சத்யராஜ் சொல்ற மாதிரி ஏற்கனவே கட்டி வச்ச வீட்டுல போய் கப்புன்னு படுத்துக்கிட்ட வசதியா அந்த மாதிரி டைப். ரஜினிகாந்த் வந்து சன் பிக்சர்ஸ் லைக்காலே இருந்தாங்க. கடைசி 4-5 படம் சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி யாரு தானு பண்ணாரு 2016ல. அதுக்கு முன்னாடி யாரு பண்ணாங்க? இராஸ் இன்டர்நேஷனல் பண்ணாங்க. அப்படியே பின்னாடி போங்க. கடைசி 13 வருஷம் என்ன ஓடிச்சு உங்களுக்கு? ஒண்ணுமே ஓடல. சந்திரமுகியை வந்து வடிவேலு ஜோதிகா தூக்கி பிடிச்சாங்க படத்தை. அந்த இன்செக்யூர்ல தான் வேட்டைன்னு டைட்டில். கமலஹாசன் நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். அவர் அரசியல் பண்ற காமெடி உலகத்துக்கே தெரியுது. அதெல்லாம் நம்ம பேச வேணாம். நம்ம பேசுறது சினிமா பேச கொடுக்குறோம். அப்படிலாம் நம்ம போனோம் அப்படின்னா எத்தனை பேர் ரோட்ல தெரியுமா? கமலஹாசனால ரோட்ல அழிஞ்சு நின்ற ப்ரொடியூசர் லிஸ்ட் கொடுக்கலாம். இப்போ சத்யன் என்ன ட்ரை பண்ணுறாருன்னா, ஏதாவது சூரரை போற்று இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸை வந்து இவங்க மெல்ல ரஜினிகாந்த் பண்ண கமர்ஷியலோட மெர்ஜ் பண்ண பார்க்குறாங்க. அது வேற. நீங்கள் பண்ணதெல்லாம் வந்து கமர்ஷியலே கிடையாது. நீங்கள் பண்ணது வந்து குண்டு சட்டிலே குதிரை ஓட்டின கதை. அதுதான் ரஜினிகாந்தே ஒத்துக்கிறார். ஒரு மலேசியாவில் கலை நிகழ்ச்சியில் அவரே சொல்கிறாரு, அவரோட கரியர் அவருக்கே வெறுப்பாக இருக்குன்றாரு. எனக்கே குண்டு சட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி இருக்குது, எனக்கு சினிமாவே வெறுத்து போச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், ஒரு அரசியலாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு அவர் வழக்கமாக கியூரியாசிட்டி பண்ணுவார்ல, அது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, மக்கள் இப்போ உள்ள ஆடியன்ஸ் தெளிவாயிட்டாங்க, எதை நோக்கி போகணுன்றது தெளிவாயிட்டாங்க. இவங்க மெல்ல ரஜினிகாந்த் பண்ண கமர்ஷியலை வந்து இன்னைக்கு இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் பண்ணுற கமர்ஷியலோட மெர்ஜ் பண்ணுறாங்க. இன்னைக்கு பண்ணுற ஃபில்ம் மேக்கர்ஸ் கண்டென்ட் ஓரியன்டட் கமர்ஷியல். அதில் வந்து சராசரி 4 பாட்டு 4 ஃபைட்டு இவங்க பண்ணுவாங்களே ரஜினிகாந்த் டெம்ப்ளேட்டு, விஜய் சார் பண்ணுற டெம்ப்ளேட்லாம் இன்னைக்கு பண்ணுறது இல்லை. இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ கமல் சார் வந்து ஏதோ விக்ரம்னால தான் ஏதோ மீண்டு வந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒரு அதெல்லாம் வந்து ரொம்ப மறுக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து அவர் சினிமாவில் ஆக்டிவாக இருந்த வரைக்குமே என்னை இப்போ விஸ்வரூபம் பாப்னஸ்லாம் கிட்ட கொடுத்தாரு. இப்போ வந்து 5 வருஷம் பிரேக் அப்புறம் தான் அவர் விக்ரம் பண்ணார். விக்ரமே யார்? அந்த ஒன்லைன் அந்த ஸ்டோரியை கமல் சார் தான் சொல்கிறாரு. லோகேஷ் வந்து சொல்கிறப்ப நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி கமல் சார் அந்த ஒன்லைனில் கொடுக்குறாரு. அதை போயிட்டு அதை தான் பவுண்டு எடுத்துட்டு பில்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு. ஸோ வந்து இங்கே வந்து விக்ரம்னால தான் ஒரு வாழ்க்கையை மீண்டுது அப்படிலாம் அவர் காசு ஒரு இதே கிடையாது. திரும்ப சினிமாவில் தான் போடுவார். சினிமாவில் சம்பாதிச்சு சினிமாக்காகவே உடல் பொருள் ஆவின அர்ப்பணிச்ச ஒரு கலைஞர். அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். என்னமா அவர் பணத்துக்காக தான் சினிமானா அவர் இவ்வளோ மெனக்கிட அவசியமே இல்லை. தமிழ் சினிமா உலக சினிமா அறியும்படி செய்தவர். தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, ஒரு கிராஃப்ட் மேனாகவும் சரி. இன்னைக்கு தமிழ் சினிமாவோட இன்னைக்கு மதிக்கிறாங்கன்னா, அதர் ஸ்டேட் சினிமாலாம் நம்ம தமிழ் சினிமா மதிக்கிறாங்கன்னா இங்கே கமல் சார் இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக தான். அதர் ஸ்டேட் ஈவன் ரஜினிகாந்த் அவர்களே சொல்கிறார், வெளி மாநிலங்கள்லாம் என்ன ஒரு மாதிரி வினோதமாக பார்க்குறாங்க. என்ன கமல்ஹாசன் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு ஃபீல்டில் இவன் எப்படி ஒரு ஆளாக வளர்ந்துருக்கான் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்கிறாரு. அவருக்கு தெரியுது, அவருக்கு எல்லாம் தெரியுது. இவங்க ஃபேன்ஸுங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கமல்ஹாசன் மொத்தமாக வந்து அவரை ஒரு மாதிரி ஓரங்கட்டுறதே நான் ரொம்ப இருட்டடிப்பாக பார்க்குறேன். அவரை வெறும் நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, அவர் வெறும் ஒரு நடிகராகவே வச்சு நடிகராகவே பார்த்துட்டு இருக்கிறது பெரிய இருட்டடிப்பு. அவர் ஒரு கிராஃப்ட் மேனாக அவர் எவ்வளோ பெரிய எழுத்தாளர், எவ்வளோ பெரிய இயக்குனர்ன்றதே இங்கே நிறைய பேர் பேச மாட்டாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு ஆதங்கம். இங்கே வந்து இவர் சொல்கிற மாதிரிலாம் வந்து இன்னைக்கு ஆர்ட் ஃபில்ம், இவர் வந்து மொத்தமாக ஆர்ட் ஃபில்ம் அதான் நாங்கள் பண்ணுறதுலாம் மொத்தமாக ஆர்ட் ஃபில்மு, அதை வந்து மக்கள் கொண்டாடுறது இல்லை அப்படின்னு போர்ட்ரே பண்ணுறாரு. அப்படி கிடையாது. கமல் சார் வந்து காமெடி ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. கமர்ஷியல் சொல்கிறது நான் கண்டென்ட் ஓரியன்டட் கமர்ஷியல் நிறைய பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெரிமெண்ட்டும் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஒரு கலைஞனா எல்லா ஜேர்னும் டச் பண்ணும். அவன் தான் கலைஞன். சும்மா ஒரே டெம்ப்ளேட்லேயே சுற்றிட்டு இருக்கிறது, சேஃப் ஜோனில் இருக்கிறது. இவங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து சன் பிக்சர்ஸ் லைக்காக தாண்டி போகவே மாட்டாங்க. ஏன்னா அதான் அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனு. ஓகேங்களா? ஏன்னா அந்த பெரிய கார்பெட்டி இவங்க ஃப்ளாப் ஆனால் கூட மூடி மறைக்க வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து சம்பளத்தை குறைச்சிப்பாங்க. இப்போ அவர் ரஜினிகாந்த் பண்ணுறது ஃபுல்லாமே கம்பன்சேஷன் படங்கள் தான். எந்திரனுக்கு அப்புறம் பண்ணுறது எல்லாமே கம்பன்சேஷன் படங்கள்.
காலாக்கு அப்புறம் 1.5 பார் இழுத்து மூடினாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கபாலி டிஸ்ட்ரிபியூட்டர் சூசைட் பண்ண வீடியோவே பத்திரிகைக்கு முன்னாடி அழுத வீடியோவே இருக்கு. இதெல்லாம் மறைக்க முடியுமா உங்களால? நாங்க வந்து என்னமோ எங்களுக்கு வந்து நாங்க சொந்த படம் எடுக்கிறோம். அவருக்கு அதான் பிடிச்சிருக்கு. அவருக்கு சொந்த படம் எடுக்கல தான் நிறைய லாபம்னு பாக்குறாரு. அதனால அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை சேஃப் ஜோனை தாண்டி போறதே இல்லை. வேற ப்ரொடக்ஷன் கம்பெனி போக சொல்லுங்க, அவங்க வந்து சன் பிக்சர் லைக்கை தாண்டி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கம்பன்சேஷன் படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இது வரையும் தொடங்குது, ஞானவேல் படம் வரையும் லைக்கா தொடருதுன்னா என்ன, அந்த 2.0 வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிளாப். அதுல மாட்டினவர் தான் ரஜினிகாந்த். இன்னும் அவங்கள விடவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இப்போ யாருமே வந்து யாரும் ரஜினிகாந்த் பாதையை சூஸ் பண்றது இல்லை. நான் ஒரு சிம்பிளா ஒன்று சொல்லவா, இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ், இன்னைக்கு இந்த கடைசி 10 வருஷத்துல எவ்வளவு ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளவு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி நான் ரஜினிகாந்த் படத்தை பார்த்து தான் ஃபில்ம் மேக்கிங்னு ஒன்று கத்துக்கிட்டேன், எனக்கு அதை பார்த்து தான் ஸ்கிரீன் ரைட்டிங்னு ஒன்று கத்துக்கிட்டேன், யாராவது ஒருத்தன் சொல்றானா? இண்டஸ்ட்ரியில இங்க இருக்கிறவங்க எல்லாருமே 90% கமல் சார் பேரை தான் சொல்றாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில யாரை கேட்டா கமல் சார் ஃபேன் பை, கமல் சார் பார்த்தா சினிமாக்கு வந்தேன், அங்க தெலுங்குல ஒருத்தர் சொல்றாரு செலை ஸ்கூலானு, அங்க ஒருத்தர் சொல்றாரு, எல்லா மொழியிலையும் சொல்றாங்க. ஈவன் மலையாளத்தில் பிருத்திவிராஜ் வந்து கமல் சார் அவங்கள பெரிய மம்டி மோலால் இருக்கும்போதே கமல் சார் தான் இன்ஸ்பிரேஷனுங்கிறாரு. இப்போ அந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் கம்பெலேஷன் வீடியோவே காட்டுவானா கமல் சாருக்கு யாரெல்லாம் ஃபேன் பைஸ் இண்டஸ்ட்ரியில். அதுதான் ஒரு க்ரோத்துன்றது. அதுதான் நீ அடுத்த ஜென்ரேஷன் என்ன விதைக்கிற அதுதான் க்ரோத்து, அதுதான் காலை. அது எந்த துறைக்கும் பொருந்தும். இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்காரு, அதுதான் க்ரோத்து. நீ வந்து நீங்க சொல்ற கமர்ஷியல் படங்கள்லாம் சிவிங்க மாதிரி துப்பிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? கமல் சார் படம் என்னைக்குமே காலம் கடந்து கொண்டாடும். கமல் சாருக்கு தோல்வி படங்கள் சொல்றீங்களா, அதை சொல்லி தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லி சினிமாக்குள்ளே வராங்க. அப்ப எது வெற்றி? ஓகேங்களா? இன்னைக்கு குணா மகாநதி குணாவோ குருதி புனலோ ஒரு ஆளம் இருந்தாலும் எது பார்த்தா இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட கை குப்பி வணங்குவானுங்க. இன்னும் அப்பவே இப்படி ஒரு படம். அதுவே இவர் சொல்ற இந்த லிங்கா தர்பார் அண்ணாத்தெல்லாம் 20 வருஷத்துக்கு அப்புறமும் காரி தான் துப்புவாங்க. என்னடா இப்படி ஒரு குப்பையை எடுத்து வச்சிருக்காங்க. என்னைக்குமே குப்பை தான், கலை தான். அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். கடகடன்னு படம் பார்த்துட்டு வெளியில வந்து ரிவ்யூ கொடுப்பாங்கல்ல, அந்த ஃபேன்ஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நல்லாதான் இருந்தது. இதுல என்னன்னா சார், அதாவது கமல்ஹாசனை பார்த்து நிறைய பேர் உள்ள வந்தாங்கன்னா உள்ள வருவாங்க, உள்ள வந்து இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அவங்க ஒன்றும் பெருசா ஜெயிச்சதே வரலாறு கிடையாது மேம். இப்போ நீங்க ஷாருக் கான் நான் ரஜினி ஃபேன் தான்றாரு. அவர் ரஜினி ஃபேனா தன்னை தானே போர்ட்ரே பண்ணி ஒரு பாட்டு பாடுறாரு. பிரதமர் தலைவான்னு எழுதுறாரு. இருக்கிற சிஎம் பூரா அவர் தலைவான்னு சொல்ற அளவுக்கு அவர் எழுதுறாங்க. இது பெரிய இந்த மாதிரி நம்ம பேசணும்னா ரஜினியை பிடிச்சவங்க பெருசா இல்ல கமலா பிடிச்சவங்க பெருசா அப்படின்னா தெரியுதுல்ல மேம். யாரை பார்க்க யாரு விரும்புறாங்க. ஒரு டைரக்டர் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு மேம். இது வரைக்கும் வந்து நான் பிறந்ததுல இருந்து நான் பார்த்ததுல கமலஹாசன் ஃபேன்னு சொல்லி வந்து ஒரே ஒரு டைரக்டர் வெற்றி, அதுவும் கமலஹாசனை வச்சு அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா அது லோகேஷ் கனகராஜ். அவ்வளவுதான். அவருடைய அடுத்த படங்களும் பார்த்துட்டா அவரு அதிகமா அவரை கௌதம் மேனன் இருக்காங்க. கௌதம் மேனன் மிஸ்கின். நான் டைரக்டர் லிஸ்ட் அடிக்கிட்டே போவேன். கமல் சார் ஃபேன் பஸ்னா யாருன்னு நான் அடிக்கிட்டே போவேன் இண்டஸ்ட்ரியில. அவங்கள மாதிரி நீங்க சொன்னீங்களா அது மாதிரி இண்டஸ்ட்ரியில யாரு உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில யார் இருக்கா? உங்களை வந்து யார் மதிக்கிறா இண்டஸ்ட்ரியில? இன்னைக்கு என்னைக்கா ரஜினிகாந்த் சாயல்ல ஏதாவது ஒரு படம் வருதா? இன்னைக்கு ஈவன் சங்கரும் கமல் சார் வேண்டாம். ஈவன் சங்கர் ஸ்ருதிஹாசன் ஒரு பேட்டி எடுப்பாங்க. கமல் சாரும் இவரு சங்கரும் பாலாஜி சக்திவேலு கூட அசிஸ்டன்ட்டும் இருக்கும்போது கமல் சார் ஃபேனுன்னு சங்கர் வந்து போர்டு தூக்கி காட்டுறாரு. நான் வெளியில இருக்க நீங்க கொஞ்ச நேரம் ஒண்ணு இல்ல கொஞ்ச நேரம் பேச ஒண்ணு என்னன்னா, கமலஹாசனுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. யாரும் அவங்க வந்து பெருசா வெற்றி எல்லாம் பெற்று நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு இல்ல ஃபைட் கிளப்னு ஒரு படம் இருக்கு. இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் அவ்வளவு சூப்பரான படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க சொல்ற கமல் ஜேர்னல்ல தான் படம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவர் தெளிவா சொல்றாரு, தலைவா ஐ லவ் யூ தலைவான்றாரு. உங்களை பார்த்தா நான் சினிமாக்குள்ளே வந்தேன்றாரு. நீங்க எவ்வளவு பேர் தெரியுமாங்க, நீங்க ரஜினிகாந்த பார்த்துதாங்க சினிமாவே பார்த்தவங்க, ரஜினிகாந்த பார்க்க போய் தான் சினிமாவே பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கமலஹாசனுடைய ஃபேன்ஸ் சொன்ன பல பேர் ரஜினிகாந்த் பார்த்தா நான் சினிமாக்குள்ள வந்தோம்பாங்க. கமலஹாசனுடைய அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ரஜினிகாந்த் எந்த மீனிங்ல சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசுல குழந்தைங்க வந்து சோறு ஊட்டுவாங்கல்ல, அம்மா வந்து ஏதோ ஒன்று டிவில ஒன்று காட்டி அவர் காட்டுற அந்த குரல் வித் ஸ்டைல்ல காட்டி சோறு ஊட்டுருப்பாங்களா, அந்த மீனிங்ல தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே சின்ன வயசுல எல்லாருமே ரஜினி சார் பண்ண பார்த்தா வந்திருப்பான். எல்லாருமே சின்ன வயசுல அந்த மீனிங்ல சொல்றது. ஒண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு வந்து பூச்சாண்டி வந்துரும் ஒழுங்கா சாப்பிட்டுருவாங்க, இல்லைன்னா ஏதாவது கோமாளிகளை காட்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அந்த ஒரு ஃபார்முலால வர்றது. இதெல்லாம் வந்து அவர் காட்டுற குரல் வித்த ஸ்டைல பார்த்து என்ன பெரிய மேஜிக் மேனா இருக்கா போலயே அப்படின்ட்டு சோறு ஊட்டிருப்பாங்க. அப்படி பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அப்படி பார்த்து வந்திருப்பாங்க. அது கூட காட்ட முடியாது. நீங்க விஸ்வரூபம் நீங்க எனக்கு தெரிய அவருடைய கடைசி படத்தை எல்லாரும் கூட்டமா போய் பார்த்தது அப்படின்னா தசாவதாரம் சொல்லலாம். தசாவதாரத்துக்கு 200 உங்களுக்கு வந்து கடைசியா சந்திரமுகி தான் ஓடிச்சு. அதை என்ன சொல்றது, முடிச்சிடறேன் 2008 2007 சிவாஜி
2008ல தசாவதாரம் வந்து அது 200 கோடி நீங்களே எழுதிட்டீங்க. ஆனா லிஸ்ட்ல எங்கேயுமே அது வராது. நீங்க எழுதிட்டீங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் இப்ப 450 கோடின்னு நீங்களே சொல்லிக்கிறதா. அதுக்கும் அபிஷியலா இடையில சொன்னீங்க. 450 கோடி 500 கோடி நெருங்கிட்டாரு. அபிஷியலா அவர்தான் வந்து முதல்ல கொடுத்தாரு. அண்ணாத்தைக்கே ரஜினிகாந்த் கமல் சாரே கலாட்டா மீடியால மேடையில் சொல்லிட்டாரு. ப்ரொடியூசர் சொன்னா கேப்பீங்களா? ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு. அதான் ப்ரொடியூசர் அவர் ப்ரொடியூசர் நடிகர்ன்றதால அவருக்கு செலவு கம்மி. ஃப்ளோல சொல்றாரு விக்ரம் இதுவே 450 500 கோடினா முடிச்சிடறேன் 10,000 கோடி இந்த மனிதர்களை நான் சம்பாதிச்சலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ளோல சொல்றாரு. அவருக்கு நம்பர்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நம்மளே நம்பர்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல நம்பர்ஸ் வரணும்ல. நீங்க அவரு ரஜினிகாந்த் வந்து கம்ஃபர்டபுளா பிரதர் நீங்க வந்து என்னன்னா வெளியில இருக்கேன் நீங்க பேசு. நான் எனக்கு ஒரு 5 நிமிஷம் பேச விட்டு நீங்க அப்புறம் பேசுங்க. ஒண்ணுமே இல்ல. அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க. அதான் கம்ஃபர்டபுளா ரஜினிகாந்த் இருந்துக்கிறாரு அப்படின்னா கமலஹாசனை தேடி ப்ரொடியூசர்ஸ் போக மாட்டாங்க. இது இன்னைக்கு இல்ல 90களே அவருக்கு இந்த பிரச்சனை உருவாயிருச்சு. அவரை தேடி எங்கேயுமே எந்த ப்ரொடியூசரும் போனது இல்ல. நீங்க சன் டிவி மாஃபியான்ட்டீங்க. சன் டிவி பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்து வர எல்லா ஹீரோயும் வளர்த்து விட்டது அவங்க தாங்க. அவங்க 2006 காலகட்டங்கள்ல இருந்து அதோட அது முடிவு 2006ல இருந்து 2012 வரைக்கும் ஏறக்குறைய பல நடிகர்களுக்கு முகம் காமிச்சது சன் டிவி தான். நீங்க டக்குன்னு சன் டிவி உங்களுக்கு பிடிக்கல உங்க படத்தை பிரேம்ல போடலன்னு மாஃபியான்ட்டீங்க. அப்பெல்லாம் கிடையாது. நீங்க முதல்ல இருந்து நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கமலஹாசன் வந்து கமர்ஷியல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி தோத்து போயிருக்காரு. கமலஹாசனை காமிச்சு ஃபேமிலியை வசீகரிக்க முடியாது, குழந்தைகளை வசீகரிக்க முடியாது. கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அவர்கிட்ட. அவர் ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் பிடிச்ச படங்கள் எடுத்திருக்காரு. ஃபேன்ஸுக்கு பிடிக்காத மாதிரி படங்கள் எடுத்தாலே அந்த படம் ஹிட் ஆயிரும். அவர் கமர்ஷியலா காமெடி நடிச்ச படங்கள் 90% எல்லாமே இன்னொன்னு சொல்லிடுறேன். நீங்க வந்து என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா இங்க அபிஷியலா ப்ரொடியூசர்ஸ் கலெக்ஷன் வந்தது உங்ககிட்ட வந்து இது வரைக்கும் கமலஹாசன் படங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய சவுத் இந்தியாவிலேயே இல்ல சொல்ல போனா இந்தியாவிலே அபிஷியல் ப்ரொடியூசர் நம்பர்ஸ்லாம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அந்த காலகட்டங்களில் பேப்பர்ல எழுதுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எழுதுவாங்க, பார்த்திருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் வந்து கலெக்ஷன் நீங்க சொல்ற இதெல்லாம் பெரிய இருட்டடிப்பு. இதெல்லாம் 80s வரையுமே அவர் இங்க பாருங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அபிஷியலா போட்ட ட்வீட் ட்விட்டர்ல இன்னும் இருக்கு. 1989 வரைக்கும் சகல லெவல் தான் ஐஎஸ் கிராசிங். ஓகேங்களா? ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அபிஷியலா போட்ட ட்வீட் இருக்கு 1989. அந்த 1989 பீட் பண்ணது அபூர்வ சகல் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க பாஷால வைக்கிறாங்க, நாங்க அதை இந்தியன்ல முறியடிக்கிறோம். இப்படியே தான் அப்புறம் சிவாஜி கலெக்ஷன் தசாவதாரம் பீட் பண்ணுது. இப்படியே தான் வந்திருக்கு. நாங்க வந்து ஒரு ஆளுமைக்கு உதாரணம் சொல்லுவா, இவங்க வந்து இருக்கிறது பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய ஹீரோயின், பெரிய மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் பெருசு போச்சுட்டு நடுவில் போய் உட்காந்துப்பாரு. சத்யராஜ் சொல்ற மாதிரி ஏற்கனவே கட்டி வச்ச வீட்டுல போய் கப்புனு படுத்துக்கிட்டா வசதியா அந்த மாதிரி டைப். நாங்க அப்படி இல்ல. ஆளுமனா ஒரு சொல்லவா வந்து ஒருத்தர் எழுதி இயக்கி தயாரிச்சு நடிச்சு வழங்கி அப்படியே 95 கோடியை போட்டு 200 கோடி சம்பாதிக்கிறார்ல, அதுதான் ஆளுமை. நீங்க வந்து அப்படியே ப்ரொடெக்ஷன், நீங்க அப்படியே சேஃப் ஜோனா செக்யூரிட்டி கார்டுக்குள்ள இருக்கிறது வந்து அது கிடையாது. நீங்க இருக்கிற முதல்ல வெளில வாங்க. சன் பிக்சர்ஸ் லைக்கா விட்டு வெளில வாங்கன்ற. சன் பிக்சர்ஸ் லைக்கா விட்டு வெளில வாங்க. தசாவதாரம் வந்து கேஎஸ் ரவிக்குமார் அதை கமர்ஷியலைஸ் பண்ணதுனால அந்த படம் ஹிட். ஆமா, அப்படியே ரைட்டிங் இல்லாம டைரக்ட் பண்ணிடுவாரா? கமல் சார் இல்லனா தசாவதாரமே ஏங்க ரவிக்குமாரே சொல்றாரு. கமல் சார் இல்லனா ஒரு அணு அசையாது. ரவிக்குமாரே சொல்லிட்டாரு பேட்டியில. ரைட்டிங் இல்லாம படம் வந்துருமா? 4 ஹீரோ இருந்தாங்க. அதுல கமலஹாசனுக்கே ஒரு 4 ஹீரோ இருந்தாங்க, ஓடுச்சு. ரஜினிக்கு அப்படி இல்ல, வெறும் கபாலில அவர் மட்டும் வருவாரு. ஆமா, கபால் டிஸ்ட்ரிபியூட்டர் தூக்குல மாட்டது தொங்குனதுக்கு அப்புறம் அழுவாங்க. ஓடும். அதே மாதிரி ஜெயிலர்ல 2 ஹீரோ 3 ஹீரோ நீங்க வெளிய இருந்து எடுத்து பார்த்தாலும் ஓடும். எப்படி படம் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ல சங்கர் இருந்தாரு, ஓடுச்சு. சகலகலாவிலன்னு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ, யாருக்கு ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியும், அப்படி ஓடுச்சு. அவருக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ இருந்தா மட்டும்தான் தசாவதாரத்துல 10 ஹீரோ பார்த்தா ஒரு சர்க்கஸ்ல போனா 10 பேர் இருப்பாங்கல்ல, 10 வேற வேஷம் போட்டு வருவாங்கல்ல, வேஷம் போட்டு இந்த தசராக்கெல்லாம் கூட்டம் வரும்ல, அதை பாக்குறது இவங்களால முடியாது. இவங்களுக்கு வந்து இவங்க விக்க மாட்டிட்டு வந்து உங்களை விக்க மாட்டிட்டு வந்து குரல் வித்த பண்றது தெரியாதான். மக்கள் மதிச்சிருக்காங்க. ஆனா அவரு நீங்க விக்க மாட்டிட்டு வந்து நீங்க 45 வருஷமா ஒரே டெம்ப்ளேட்ல நடிச்சிட்டு இருக்கீங்களா? அது மாதிரிலாம் பண்ண, அது மாதிரிலாம் எங்களுக்கு வராதான். மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கமலா, நீ இன்னொன்னு சொன்னீங்க, அதாவது ரஜினிகாந்த் வந்து சன் பிக்சர்ஸ் லைக்காலே இருந்தாங்க. கடைசி 4-5 படம் சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி யாரு தானு பண்ணாரு 2016ல. அதுக்கு முன்னாடி யாரு பண்ணாங்க? இராஸ் இன்டர்நேஷனல் பண்ணாங்க. அப்படியே பின்னாடி போங்க. ஒரு 4 படத்தை மட்டும் வச்சு இந்த 4 படம் எதுக்கு அப்படின்னா, நீங்க ஆர்கேஎஃப்ஐ கமலஹாசனுடைய ஆர்கேஎஃப்ஐ கூப்பிட்டு வந்து ரஜினிகாந்த் வச்சு படம் பண்ணலாம் நீங்க முடிவு பண்ணீங்களா? அது என்னாச்சு? நீங்க பின்னாடி இவருக்கு ஆர்கேஎஃப்ஐல பண்ண பிடிக்கல. இவர் ஆர்கேஎஃப்ஐல பண்ண பிடிக்கல. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்கேஎஃப்ஐ வந்து ரஜினிகாந்த் தான் அப்ரோச் பண்ணாங்க. இவர் பேக் அடிச்சுட்டு அப்புறம் நாங்க விக்ரம் இண்டஸ்ட்ரி கொடுத்ததும் இவர் வந்து ஒட்ட பாக்குறாரு. இதெல்லாம் இது குழப்பாது.
இது ஒரு மானிட்ட பொறுப்பு. இதுல எனக்கு ஒரு கேள்வி. நீங்க வந்து லைக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்ற ஒரு நம்பரை தான் வந்து அது படத்தினுடைய கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயிலரா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், இந்த வருஷம் வந்த வாரிசு, துணிவு, இந்த மாதிரி பெரிய படங்கள் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸோட நம்பர் தானே. ஸோ அப்போ அவங்க சொல்றது நம்பக்கூடிய ஒரு தகவலா எடுத்துக்கலாம் தானே. அதான் மேடம், நாங்கள் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு வந்து நான் ஆரம்பிட்டு சொல்கிறோம், நம்பர்ஸ் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் மேலே இது என்னன்னா ஏமாத்துறதுக்கு தான் நம்பர்ஸை சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்கள் ப்ரொடக்ஷனை தற்பெருமையாக பேசிக்கிறதுக்கு சொல்கிறோம் இருக்கிறவங்க தான் நம்பர்ஸை சொல்லி காட்டுவாங்க. கமல் சாருக்கு அந்த புத்தியே கிடையாது. அவருக்கு நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அவர் வந்து அடுத்த வேலையை நோக்கி போயிட்டே இருப்பார். இந்த விக்ரமில் சம்பாதிச்சா கூட இன்னும் எங்கள் ஜென்ரேஷனுக்குலாம் படம் பண்ண தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அடுத்து சிம்பு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் ஆர்கேவில் படம் பண்ணிகிட்டே இருப்பார். இது இந்த நம்பர்ஸ் எல்லாம் தூக்கி காட்டி இவங்களுக்கு எவ்வளோ இன்செக்யூராக இருந்தால் விக்ரம் சக்ஸஸ் மாதிரியே அப்படியே காப்பி அடிச்சு விக்ரம் கதையவே உள்டாவாக எடுத்து இருக்கிற எல்லா டேரக்டர்ஸோட கதையை வாங்கி திருடி லியோவில் லோகேஷ் ஒரு சீனை கேட்டு ஸ்னைப்பர் ஷாட் சுட்டு வச்சாப்புல, அப்புறம் அமீர்கிட்ட கதையை சுட்டு கோச்சரன்னு வச்சாப்புல. இந்த மாதிரி கதையை சுட்டு விக்ரம் கதையவே அப்படியே எடுத்து அதே சக்ஸஸ் அப்படியே காப்பி அடிச்சு அதே சக்ஸஸ் இருக்கிற இந்த ஃபெஸ்டிவல் அந்த விருந்து வச்ச 2 காஷ்மீர் கிஃப்ட் கொடுத்த வரைக்கும் எல்லாமே கமல் சார் பண்ணது அப்படியே காப்பி அடிச்சாங்க. அப்ப எவ்வளவு இன்செக்யூர், நீங்க எவ்வளவு இன்செக்யூரா இருந்தா சன் பிக்சர்ஸ் ரைக்கா விட்டு வெளில வராம இருப்பாங்க. கமலஹாசன் ரீமேக் ரைட்ஸே வாங்காம இந்த படம் தான் இல்லாம எத்தனை படத்தை திருடி விட்டுருக்காரு தெரியுமா தமிழ்ல. அப்பெல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்றதுனால நீங்க பண்ணது எல்லாம் அமிதாப் பச்சன் படம். அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? ரஜினிகாந்த் ஏமாறம் நீங்க பண்ணது எல்லாமே அமிதாப் பச்சன் படம். இங்க பாருங்க, இவங்க வந்து 90ஸ்ல இவங்க ரைஸ் ஆனதே 90ஸ்ல தான். ஓகேங்களா, 90ஸ்ல ரஜினிகாந்த் ரைஸ் ஆனதே 90ஸ்ல தான். அதுவும் பாத்தீங்கன்னா முத்து பாஷா அதுவும் ரீமேக் படம் தான். இவங்க ரைஸ் ஆன படங்களுமே ரீமேக் படங்கள் தான். ஓகேங்களா, அமிதாப் ஃபுல்லா எடுத்தது அமிதாப் பச்சன் படங்கள். ஓகேங்களா, இவங்க ரைஸ் ஆனதே 90ஸ்ல தான். அதுல ரீமேக் பண்ணுவாங்க. நீங்க அப்படி இல்ல, எது எங்க திருடுவீங்கன்னே தெரியாது. நாங்க வந்து இடம் தெரியாம திருடி நீங்க நாங்க வந்து எடுக்கிற சார் கமலஹாசன் நடிகர் அத பத்தி இங்க பாருங்க, நாம அத பத்தி நிறைய பேசிட்டோம். அவர் எடுக்க ஒன்லைன் மட்டும் தான். இப்ப பாத்தீங்கன்னா அபோஷ் அன்மி எடுத்தாங்க, மிஸ்டர் டவுட்ஃபேர்னு எடுத்தாங்க. அது ஒரு கோர் பிளாட் தான் எடுத்தாங்க, ஒரு கோர் பிளாட் தான் எடுத்தாங்க. கிராஃப்ட்னா ரைட்டிங் அவர் பிரசன்ட் பண்ற விதமே வேற. இத்தனைக்கு சிவாஜி வந்து இந்த படம் கலைஞானம் தான் எழுதுனாரு, எதுக்கு என்கிட்ட சொல்லலன்னு சண்டை நடந்திருக்கு. அதெல்லாம் அவர் சொன்னது கலைஞானம் சொன்னது 2 பூட்டு தான். அவர் சொன்னது ஒண்ணுமே இல்ல, ஒரு லைன் தான். 2 பூட்டு, 2 பெரிய பூட்டை வச்சு ஒரு கதை. அது என்ன கதையாது? அவர் கமல் சார் 7 நாள்ல ஸ்கிரீன் பிளே பண்ணாரு. ஸ்கிரீன் ரைட்டிங் பண்ணதே கமல் சார் தான். ஞானங்கிறது கலைஞானங்கிறது சும்மா ஃப்ளோல பேசிருக்காரு. நம்ம 2 பூட்டை வச்சு ஒரு படம் பண்ணலாம், அதை வச்சு ஒரு படம் பண்ண முடியுமா? 2 பெரிய கேட்டு, 2 கோயில் பூட்டை வச்சு ஒரு கதை பண்ணலான்றதா ஒரு கதையாது. மாத்தல அப்படின்னு சொல்லி விக்ரம் ரிலீஸுக்கு முன்னாடியே லோகேஷ் கனகராஜ் நெல்சன் இந்த கதையை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமும் இவங்க திருட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வெற்றி பெற தெரியல மேம். இங்க வெற்றி பெற்ற குதிரையா ரஜினிகாந்த் இருக்கிறது இவரால பொறுக்க முடியல. இந்த வருஷம் படம் வேற வரல, இன்னும் அடுத்த வருஷம் படம் வரப்போது. அப்படியே லோகேஷ்கா அப்படியே ஆண்டர் ஃபேன் லோகேஷ் கால்ல வந்து விடணும். அப்படியே லோகேஷ் இங்க அனிருத்ர சொல்லி லோகேஷ் வர வைக்கிறாப்ல. யாரு பார்க்க போறா? அப்படியே லோகேஷ் கால்ல போய் எங்க ஃபேன் ஆண்டர் ஃபேன் லோகேஷ் கால்ல போய் ஏன் விடணும்? அனிருத்ர வந்து அனிருத்தை விட்டு பேச வைக்கிறாப்ல ரஜினிகாந்த். அப்படியே மெல்ல லோகேஷ் கால்ல போட்டு வை, அப்படியே நம்ம படம் பண்ண வைங்க. அதை தானே நாங்க ஆர்கேஃப்ல கேட்டோம். அப்ப நிராகரிச்சுட்டு விக்ரம் இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் வராரு, வானங்கிட்டு வராப்ல. எதுக்கு நீங்க அவர் தலைவான்னு சொல்றீங்க? நீங்க அவரை சொல்லக்கூடாது, நீங்க கமலை தானே சொல்லணும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு இவங்களோட ஹைட் ஆஃப் இன்செக்யூரிட்டி. நமக்கு அப்படிலாம் பிரச்சனையே இல்லை. கமலஹாசன் எங்களுக்கு காம்படிட்டர், சரி நிகரான நடிகர். அவங்க வந்து யாரையும் நம்பில சொந்த படம். எங்க பாருங்க, யாரையும் நம்பில சொந்த படம் எடுத்து 400 கோடி சம்பாதிச்சு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு அப்படி இல்ல. சன் பிக்சர்ஸ் தேவை, லைக்கா தேவை, உங்களுக்கு வந்து சன் நெட்வொர்க் தேவை, உங்களை தூக்கி பிடிக்க சன் நெட்வொர்க் தேவை, உங்க படங்கள்லாம் பிரைம் ஸ்லாட்ல போட சன் நெட்வொர்க் தேவை, உங்களுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் தேவை, ஐஸ்வர்யா ராய் தேவை, உங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஆளுங்க, எல்லா பெரிய ஆளுங்களும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லா பெரிய ஆள் கூப்பிட்டு வச்சுட்டு 2.2 லாக் அக்ஷய்குமாரை போட்டு பிசினஸ் பண்றீங்க. பேட்டையில மல்டி ஸ்டார் தான் போட்டீங்க, எல்லாமே மல்டி ஸ்டார். ஜெயிலர்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஆள் எதுக்கு வந்தாங்க எதுக்கு போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அடுத்து ஞானவேல் படத்துக்கு மல்டி ஸ்டார் எல்லாரும் தான் போடுறீங்க. அவருக்கு அவர் மார்க்கெட் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. படத்தை அவங்க கொண்டாடல, ரஜினிகாந்த் வச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்ற படத்தை தான் கொண்டாடுறாங்க. ஆனா அப்படி இல்ல. கடைசி 13 வருஷம் என்ன ஓடுச்சு உங்களுக்கு? ஒண்ணுமே ஓடல. சந்திரமுகியா வந்து வடிவேல் ஜோதிகா தூக்கி பிடிச்சாங்க படத்தை. அந்த இன்செக்யூர்ல தான் வேட்டைன்னு டைட்டில். எல்லாம் வடிவேல் ஜோதிகாவால படம் ஓடிடுச்சுன்னு இந்த இன்செக்யூர்ல தான் வேட்டைன்னு டைட்டில் வச்சு சுத்துறீங்க. தகுதி கிடையாது அவருக்கு. அதெல்லாம் சும்மா எதுக்கு அவர் வந்து எதுக்குமே அவர் எடுத்துக்க மாட்டோம். இல்ல என்ன இவங்க எல்லாம் பெரிய மனித புனிதரா? இவங்க பெரிய மனித புனிதரா? ஏமாத்த தெரியுமா? எங்க அவரால் ஏமாத்த முடியாது. யாரையும் ஏமாத்துறதோட ஏமாத்துக்காரரோட முழு உருவமே நீங்க தான்.
ஒரு மக்களை இங்க பாருங்க ஒரு சொத்து வரி கட்ட மாட்டாங்க, ஒரு வந்து டாக்ஸ் கட்ட மாட்டாங்க, வாடகை பாக்கி, ஊழியர் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, ஸ்கூல் ஆசிரமத்துக்குலாம் வாடகை விட மாட்டீங்க, வாடகை கொடுக்க மாட்டீங்க, டிடிஎஸ் கொடுக்க மாட்டீங்க, எல்லாம் மண்டப சொத்து வரி கட்ட மாட்டீங்க. அங்க வந்து ஹைகோர்ட் ஜட்ஜே வந்து காரி துப்பி அனுப்புறான். அதெல்லாம் இந்த இப்படி இவ்வளவு ஃபோர்ஜரி பண்றவங்க தலைவர்ன்றீங்க வாய் கூசாம. கூட இருந்த மனைவி இல்ல இல்லாளுக்கு ரெண்டு பேர் பேசுறதுமே வந்து பர்சனல் இஷ்யூவா போது நம்ம படங்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பேச போனா கமலஹாசன் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் அரசியல பண்ற காமெடி உலகத்துக்கே தெரியுது. இல்ல நல்ல தலைவர்ன்றீங்களே, தலைவரை ஏமாத்த இல்ல எங்களை ஏமாத்து நாங்க ஏமாத்துறோம் அப்படின்றீங்களா? அதுக்காக சொல்றேன். நீங்க அழிஞ்சு நின்ற ப்ரொடியூசர் லிஸ்ட் கொடுக்கலாம். கமலஹாசனால அறிஞ்ச தயாரிப்பாளர் எங்க சொல்லுங்க பாப்போம். நான் அவரால் வாழ வச்ச கமல் சார் வாழ வச்ச தயாரிப்பாளர்கள் என்கிட்ட ஒரு கம்பெனிஷனே இருக்கு. எல்லாருமே இங்க பாருங்க, அவர் எல்லாருமே நெஸ்டேட் பண்ணிருக்காரு. ஈவன் அன்பேசன் சரியா போனா கூட அன்பேசன் எல்லாருமே அவர் சேலரி கணிசமா கொடுத்திருக்காரு. தானுக்கு ஆலம் தான் சரியா போனாலும் சேலரி கணிசமா கொடுத்திருக்காரு. எல்லா படத்துமே ஃப்ரீயா மகாநதி மகராசன் காதலக்காரா அதெல்லாம் சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் உதவி இருக்காரு. அவரால் நஷ்டஈடே ஆனதில்ல. பாய்ஸ் கால எத்தனை பேர் ப்ரோட்டஸ்ட் பண்ணாங்க, லிங்கா தர்பார் காலா கபாலி லிங்கா தர்பார் அந்த டைம்ல பாய்ஸ் கால எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரோட்டஸ்ட் பண்ணாங்க. அந்த வீடியோவே இருக்கு. பாய்ஸ் கால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரோட்டஸ்ட் பண்ண வீடியோவே இருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? எங்க ஆண்டருக்கு அந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ப்ரோட்டஸ்டே பண்றாங்க பாய்ஸ் கார்டன்ல. யாருமே வர மாட்டாங்க. ப்ரொடியூசரே வரலனா டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க வர போறாங்க? எங்களுக்கு ப்ரொடியூசர் வராங்க 100 ப்ரொடியூசர் உண்மையில அவன் இருக்கான். கரஞ்சவர் கூப்பிட்டா இன்னைக்கு கூப்பிட்டா நாளைக்கு வந்து படம் பண்ணிட்டு போயிடுவான். அது பிரச்சனை இல்ல. அதுல 25 டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க உலகம் ஃபுல்லா. அதுல பழைய கதை இப்பெல்லாம் யாரும் வர்றது இல்ல. அவர் சன் பிக்சர்ஸ் லைக் அவுட்டா இப்ப யாருமே ப்ரொடியூஸ் பண்ண தயாரா இல்ல. ரஜினி வீட்டுல போய் ஒரு தர்ணா பண்ணா ரஜினிட்ட இருந்து பணம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. கமலஹாசன் வீட்டுல என்ன இருக்கும்? அந்த வீடு அந்த கதவு கிடையாது திறந்துருக்கா? கமலஹாசன் வீட்டு கதவு கமலஹாசன் வீடு எங்க இருக்குன்னு பாதி கமல் ஃபேன்ஸ்க்கே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? அவர் ஆர்கேஃபியால எத்தனை பேரை வாழ வச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவர் ஆர்கேஃபியால படம் பண்ணி எல்லாருமே லைக் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவரால் அழிஞ்ச தயாரிப்பாளர் யாருமே இல்ல. நீங்க ஒருத்தர் காட்டுங்க. அவரால் அழிஞ்ச தயாரிப்பாளர் ஒருத்தர் காட்டுங்க. எல்லாரும் கம்பெனி அவரால் கமலஹாசனால வாழ்ந்த தயாரிப்பாளர்கள் நான் காட்டுவா. ஒவ்வொரு ப்ரொடியூசர் பேசுற வீடியோ காட்டுவா. அன்பேசன் ப்ரொடியூசர் தானு எல்லாரும் பேசுற வீடியோவே இருக்கு. மகராசன் ப்ரொடியூசர் எல்லாருமே ஃப்ரீயா படம் பண்ணி கொடுத்து சம்பளம் வாங்க படம் பண்ணி கொடுத்து வாழதான் வச்சிருக்காரு. யாருமே அப்படியே அவரால் நஷ்டமான கூட அதுக்கு நஷ்டம் அது சரி அந்த நஷ்டம் சரி பண்ணிருக்காரு. தான் சம்பளத்துக்கு கூட சரி பண்ணிருக்காரு. இங்க பாருங்க, நான் வீடியோ காட்டிடுவேன். நீங்க காட்டிடுவீங்களா? நான் காட்டிடுவேன். நான் இங்க பாருங்க, நான் வந்து பாய்ஸ் கால்ல பண்ண ப்ரோட்டஸ்ட் வீடியோவும் காட்டுவேன். கமலஹாசன் அவரால் வாழ்ந்த தயாரிப்பாளர் வீடியோவும் காட்டுவேன். உங்களால முடியுமா? நான் வந்து இங்க பாருங்க, லிங்கா டைம்ல, தர்பார் டைம்ல, கபாலி டைம்ல, காலா டைம்ல இங்க பாருங்க, காலா பண்ணி தான் ஒன்றரை பாரு இழுத்து மூடினாங்க. காலா பண்ணதுக்கு அப்புறம் ஒன்றரை பாரு இழுத்து மூடினாங்க. தர்பார் 2.0 கம்பென்சேஷன் தான் 2.0 கம்பென்சேஷன் தான் லிங்கா. தர்பார் 2.0 கம்பென்சேஷன் தான் தர்பார். அவர் எந்த அளவுக்கு 2.0 எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் ஃபிளாப்னா அவர் இவ்வளவு கம்பென்சேஷன் படங்கள் பண்றாருல லைக்காக்கு, அது எல்லாமே அந்த அளவுக்கு ஃபிளாப் 2.0லாம் 600 கோடி போட்டு 650 கோடி அதெல்லாம் ப்ராஃபிட். அது கவிதாலயா வந்து வாழ்ந்தாங்களே, அது அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்ல வேண்டாம். அதே நீங்க பாலச்சந்திரன் என்ன பண்ணி கொடுத்தீங்க? எத்தனை பேர் இப்படி லிஸ்ட் சொல்லிட்டு கூட இருந்த மனைவி உங்க கௌதமி உங்களை பத்தி நல்ல ஒப்பீனியன் பாருங்க. பர்சனலா எங்க பாருங்க, பெரிய பர்சனல் நம்ம இந்த வருஷம் வந்த படங்கள் பத்தி பேசிட்டு இங்க பாருங்க. பர்சனல் லைஃபே பேச கூடாது. ப்ரொஃபஷன் பத்தி தான் பேசணும். மேடம் ப்ரொஃபஷன் பத்தி தான் பேசணும். நம்ம இந்த வருஷம் வந்த படங்கள் பத்தி பேசுறோம். ப்ரொஃபஷன் நீங்க பர்சனல் பேசிட்டு இருக்கீங்க சார். நீங்க சத்தியம் நீங்க பர்சனல் பேசுறீங்க. இங்க பாருங்க, அதுக்கு சம்பளம் கொடுக்கணும் கௌதம் மனுஷன் மாதிரி பேசுங்க. நம்ம அத தான சொல்றோம். நம்ம மனுஷன் மாதிரி பேசுங்க. ஒரு பர்சனல் போனா அது ஒரு கடல் மாதிரி, அங்கலாம் நாங்க போகவே இல்ல. நீங்க பாருங்க உங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இவங்க பர்சனல் மட்டும் என்ன பெரிய உங்க ஒழுங்கா தமிழ் லைட் சேனல் புட்டு வச்சிட்டான். வண்டவாள தண்டவாளம் இங்க மாட கப்பலே இந்த வருஷம் படங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம படங்கள் பத்தி மட்டுமே வெச்சுக்கலாம். பரவாயில்ல. தமிழ் யூடியூப் சேனல் கிழிகினி கிழிச்சிட்டா. ஒரு உண்மையான கலர் என்ன எக்ஸ்போஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருமே கழுவி ஊத்திட்டாங்க. நம்ம தமிழ் படங்கள் இந்த வருஷம் வந்த படங்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்த டாப் ஸ்டார்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய பேரோட படங்கள் வந்திருந்தது. இந்த வருஷம் வந்து கமல் சாரோட படங்கள் வரல. லைக் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? இந்த வருஷம் இந்த படம் வந்துரும் அப்படின்னா எதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நாங்கள் வந்து இந்தியன் 2 அது ரொம்ப பார்ட் 3 வரையும் போனதுனால ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அது அடுத்த ஏப்ரலில் வந்துடும் தோணுது. பார்ட் 2 பார்ட் 3 நெக்ஸ்ட் இயர்லேயே வந்துடும். தக் லைஃபும் வந்து ஏப்ரலில் ஷூட் ஸ்டார்ட் ஆகிடும். அண்டு அடுத்து வந்து ரஞ்சித் அவரும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு.
வேட்டையாளர் 2 இருக்குது, அப்புறம் அச்சுனோத் படமும் இருக்குது. லைனப் இப்போ எங்களுக்கு இருக்கிற மாதிரி லைனப் இப்போ மார்க்கெட்டே இல்லை அப்படி இப்படிங்கிறாங்களே, இப்போ எவ்வளோ பெரிய லைனப் இருக்குது. இவ்வளோ இப்போ மார்க்கெட்டே இல்லாதவங்களுக்கு இவ்வளோ பெரிய லைனப் இருக்குமா? இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட் கீழே வந்து 150 கோடி சம்பளம் வாங்குறாரு. யார் கொடுப்பா? இன்றைக்கி பிக் பாஸ்ல 130 கோடி தராங்க. ஒருத்தர் மார்க்கெட் இல்லாமல் ஒருத்தர் 60 வருஷத்துக்கு அப்புறமா 63 வருஷத்துக்கு அப்புறமா இன்னும் பீக்கில் இருக்காருன்னா எவன் இருக்கான்? உலகத்திலே யாராவது இருக்காங்களா? யாராவது இண்டஸ்ட்ரியில் ஒரு 60 ஒருத்தர் இவ்வளோ ஏஜிங்லேயும் ஒருத்தர் வந்து இவ்வளோ பீக்கில் இருக்காருன்னா அவர் மார்க்கெட் வந்து இங்கே இப்போ எங்கேயோ இருக்குது. இங்கே வந்து அவர் நினச்சா அவர் தான் ராஜா, அவர் நினச்சா அவர் தான் ராஜா. அந்த இவருக்குலாம் இவருக்கு வந்து இன்செக்யூர். ரஜினிகாந்த்க்குலாம் இன்னொரு ப்ரொடியூசர் நம்பி தான் இருக்கணும். நாங்கள் அப்படி இல்லை. எங்களுக்கு இவரே பிஸ்னஸ் மேன், இவரே என்டர்பிரியூனர், இவரே வந்து நாங்களே சொந்தமாக படம் எடுத்து அதில் எனக்கு நிறைய லாபம் வருது. நான் ஏன் இன்னொருத்தன்ட்ட கை கட்டி சம்பளம் வாங்கணும்? நானே சொந்த படம் எடுத்து நானே சம்பாதிக்கிற ஒரு கேரக்டர் அவர் எந்த ப்ரொடியூசர் வரல அதனால் அவர் எடுக்கிறாருன்றலாம் பச்சை போய். இன்னும் நான் இன்றைக்கி அப்படி சொல்கிறாரு. இவர் வெந்து தண்ணி காட்டில் ப்ரொடியூசர் வந்து மேடையிலே கேட்டார், சார் நீங்கள் இப்படியே சொன்னீங்கன்னா இப்படியே பூஜை போட்டு சார், இப்படியே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார், எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க சார். வேல்ஸ் யூனிவர்சிட்டி கேட்குறாரு. இதில் வந்து மாணிக்க நாராயணன் வந்து கேட்குறாரு, வேட்டையாடு பார்ட் 2 பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இவர் சொல்லலாம் சும்மா பச்சை போய் சார். இவங்கெல்லாம் ஃபுல்லாக உருட்டு, ஃபுல்லாக வந்து வடையால் கோட்டையே கட்டிட்டாங்க. அதை வந்து இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்போஷன், இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் ஈரா வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாலாம் ரஜினிகாந்த்ங்கிறவர் எவ்வளோ போலி பிம்பம்ன்றது. அவர் வந்து போகஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கட்டப்பட்ட ஒரு போலி பிம்பம். அவர் சன்வெட்டர் மாஃபியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு போலி பிம்பம். அவர் அந்த மாதிரி கமல்ஹாசன் மாதிரி ஒரு வியாபாரி ஜெயிச்சா உங்களுக்கு ஆகாது. சன் டிவியில் பேக் ஃபயர் ஆகும். அதனால தான் இவ்வளோ ஒரு இது மத்தியில், இவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு கலைஞர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அதுவே பெரிய சாதனை. இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட் எங்கேயோ இன்னைக்கு இருக்கு. இவருக்கு இருக்கிற லைனப் யாருக்காவது இருக்கா? சார் அப்படி பார்த்தா இப்போ ரஜினி சாருக்குமே வந்து அடுத்த லைனப்ல 170 இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து 171 லோகேஷ் கனகராஜோட படம். அந்த மாதிரியான ஒரு லைனப் இருந்துட்டு தானே இருக்கு. முடிங்கி வாங்கினது அடுத்த வருஷம் இருக்கு மேம். லோகேஷ் வந்து விருப்பமே இல்லை. லோகேஷ் வந்து ரஜினிகாந்தோட படம்னா விருப்பமே இல்லை. கட்டாயப்படுத்தி அனிருத்தை விட்டு பேச வச்சு இதை ஆர்கே தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது. RK5 தான் ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த் அப்ரோச் பண்ணது. இவர் வந்து RK5ல படம் பண்ணிடக்கூடாதுன்னு நிராகரிச்ச ரஜினி விக்ரம் இண்டஸ்ட்ரி ஹிட்டுக்கு அப்புறம் வந்து ஒட்டணும்னு நினைக்கிறாரு. அது லோகேஷ் மூலமா. சத்யன் ராமசாமி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு வந்து ஆக்சுவலா RK5 கூட ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் பண்ணி கொடுக்கலாம், அது லோகேஷ் படம் தான் அப்படின்னு தான் லோகேஷ் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சு நேரில் போய் பூங்கொத்து கொடுத்து அன்னைக்கு தான் அப்பவே அந்த கதைலாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இதை இப்போ என்ன சொல்றது, கமலஹாசன் ப்ரொடக்ஷன் இல்லைன்னு இது வந்து புதுசா இப்போ வேற கதை அப்படி போலாம் அப்படின்னு இப்படி வந்திருக்கு. ஏற்கனவே லோகேஷ் எல்லாம் வந்து கமலஹாசன் இவங்களுக்கு RK5ல பண்ண படம் இஷ்டம் இல்லை, அதனால சன் பிக்சர்ஸ் வச்சு லோகேஷ் படிக்கிறாங்க. லோகேஷுக்கு ரஜினிகாந்த் வாழ்க்கை கொடுக்குற நிலைமை ஆகி போச்சு. அதுதான் உண்மை. லோகேஷ் உங்களுக்கு தான் வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, அது புரியல உங்களுக்கு. உங்களுக்கு வந்து நீங்க எதுவும் இல்லைன்னா ஒரு ரெக்கவரே ஆக முடியாது. இப்ப ஜெயிலரும் நீங்க ஓட வைக்கணும்னா நீங்க ரெக்கவரே ஆக முடியாது. வந்து ஊருக்கு தெரியும்னா அவர் 4 கமர்ஷியல் படம் நடிச்சாதான் தெரியும். அவர் என்னதான் குட்டிக்காரன் நடிச்சாலும் பாபநாசம் படம் பாருங்க, பாபநாசம் படம் எல்லாம் இறந்து போன விவேக் அவர்கள் அவ்வளவு அழுது சொல்லுவாரு, பாபநாசம் படத்தை வந்து என் படத்தை தயவு செஞ்சு எனக்கு ஸ்கிரீன் கொடுங்க அப்படின்னு வேற வழியே இல்லாம உங்க கூட தான் நான் இறக்க வேண்டும் மெனக்கிட்டு விவேக் படத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குனீங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு படம் வாங்குவாங்களா? யாருக்கு அதிக ஸ்கிரீன் வாங்குவாங்க? ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறவங்க ஸ்கிரீன் தான் வாங்குவாங்க. விவேக் வந்து அவரா வந்து விழுந்ததுக்கு நம்ம அவர் பொறுப்பு கிடையாது. கமலஹாசனுக்கு எந்த ப்ரொடியூசர் தியேட்டர் அசோசியேஷன் யாருக்கு அதிக ஸ்கிரீன் கொடுப்பாங்க? கமல் சார் படம் வந்து அவங்களுக்கு தான் அதிக ஸ்கிரீன் கொடுப்பாங்க. கடை வாங்கி தான் பண்ணி கொடுக்க முடியும். இன்னைக்கு அவர் நிலைமை அப்படிதான் இருக்கு. கடை வாங்கி தான் பண்ணி கொடுக்க முடியும். கடை வாங்கி பண்ணி கொடுக்குற ப்ரொடியூசர் கமலஹாசன், ரஜினிகாந்துக்கு பேங்க் பேலன்ஸ் இருந்தாங்க பண்ண முடியும். சும்மா கூட்டு வந்து பாருங்க பிளாக் மணி வச்சிருக்காங்க. இந்தியன் 2 வந்து ஏன்னா அவருக்கு வந்து பிளான் கிடையாது. இதெல்லாம் பண்ணணும்னு திடீர்னு அவருக்கு தோண வைக்கும். அதெல்லாம் வந்து கெட்டி மேய்ச்சிட்டு இருக்க முடியாது. அது எதுவுமே நல்லாவும் போய் முடிஞ்சது இல்லை. இது வரைக்கும் அவர் இன்ஸ்டிங்க்ட்ல விட்ட படங்கள் எதுவுமே நல்லா போய் முடிஞ்சது இல்லைன்றது இங்க பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தெரியுது. அதனாலதான் யாரும் அவர் பேக் பண்ண மாட்டாங்க. சோ அதுதான் பிரச்சனை. இங்க வந்து அவரு கமர்ஷியல் படம் நடிச்சா அவருக்கான, அதாவது ரஜினி மாதிரி படம் கமல் நடிக்கிறனைக்கு தான் கமல் வெளியே தெரியாத வெளியே கமலா இருந்தாலும் வெளியே தெரிய மாட்டாங்க. அவர் இங்க பாருங்க, இவருக்கு இவங்களுக்கு சம்பளம் குறைஞ்சி அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ வந்து இங்கே கமல் சார் கொடுக்குற சம்பளம் வந்து இப்போ ப்ராஜெக்ட் கேட்குது 150 crores கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு கொடுப்பாங்களா? அதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. எல்லாருமே இங்கே பாருங்க, எல்லா ட்ராக்கர்ஸுமே பேசுறாங்க, எல்லா வீடியோவுமே இருக்கு. அதெல்லாம் இங்கே பாருங்க, தனஞ்சயன் பேசினாரு, அதெல்லாம் எல்லா வீடியோஸும் இருக்கு ட்விட்டர்ல. பேசவே இல்லை. எதுக்கு சம்பளம் வருது, எங்க இருந்து வருது சம்பளம் எல்லாம்? நம்ம பேச ஆரம்பிச்சோம் எத்தனை வருஷமா பேசுறோம். கமலஹாசன் இங்கே பாருங்க, வெறும் 20 daysக்கு அவ்வளவு சேலரி கொடுப்பாங்களா? மார்க்கெட் இல்லாம அவ்வளவு சேலரி கொடுப்பாங்களா? எந்தெந்த நடிகர்
நடிகர்களுக்கு எவ்வளவு நாங்க பர்சன்டேஜ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ல இருந்து எழுதுறாங்க. அதுல Tier 2 ஆக்டர் பேர்ல கமலஹாசன் பேர் எழுதுறாங்க. அவ்வளவுதான் கமலஹாசன். இதுல ப்ரொடியூசர் சம்பளம் கொடுத்தாரு எங்க போய் கொடுக்க போறாரு? அவர் நடிக்கிற படத்துல உங்களுக்கு சம்பளம் குறைஞ்சி நடிக்கிறாரு. உங்களுக்கு இங்கே பாருங்க, நீங்க உங்களுக்கு சம்பளம் குறைஞ்சி ரொம்ப வருஷம் ஆச்சு. உங்க மார்க்கெட்லாம் துவம்சம் பண்ணிட்டு உங்க விஜய் கிராஸ் பண்ணிட்டாரு. எப்படிப்பட்டவர் இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். இந்த வருஷம் லைக் படங்கள் வந்த ஹீரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லைக் ரொம்ப எதிர்பார்த்திருப்போம் இவங்களுடைய படங்கள். பட் ஆனா இவங்களுக்கு இந்த வருஷம் சரியா அமையல அப்படின்னா எந்த ஹீரோஸ் நீங்க சொல்லுவீங்க? நிறைய இருக்கு. பட் எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆனது லியோவில் தான். மற்ற படங்கள் எனக்கு பெருசு வேற எதுவும் எனக்கு மற்ற படங்கள் எதுவுமே சரியே இல்லை. நல்ல படங்கள் நான் சொன்ன கேட்டகரி அது வேற. இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆனது வந்து லியோ தான். எனக்கு வேற எதுவும் இல்லை. சத்யன் சார் நீங்க எதை சொல்லுவீங்க? நான் அதான் மேம், இப்போ இந்த வருஷம் வந்து சிவகார்த்திகேயன் அவருடைய எழுச்சி பெருசா இருக்கும்னு எதிர்பார்த்தேன் மேம். இந்த வருஷம் ஏன்னா ஒரு கமர்ஷியலைஸ்டு ஆக்டர் அதுக்கு அடுத்த டியர்ல இருந்து ஒருத்தர் மேல வருவாரு. ஸோ இந்த வருஷம் அவருக்கான வருஷமா இருக்கும்னு நினைச்சேன். பட் மாவீரன் நல்ல படம் தான், அதெல்லாம் யாரும் குறைய சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மிகப்பெரிய எழுச்சி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். இப்போ ஒரு விஜய் அவர்களுக்கு 2012 எப்படி இருந்தது, அந்த 12-13 காலகட்டம் ஒரு இந்த துப்பாக்கி கத்தி இருக்கும்போது எப்படி இருந்தது, அது மாதிரி சூர்யாவுக்கு அந்த அயன் வரும்பொழுது அந்த சிங்கம் அந்த ஒரு ஸ்ட்ரீக் இருந்தது இல்லையா, அது மாதிரி சியானுக்கு அந்த 99 சேதுல ஆரம்பிச்சு அந்த ஒரு ஜெமினி வந்தது, சாமி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரீக், அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலைஸ்டா அவங்க கொண்டு போற அந்த ஒரு ஸ்ட்ரீக் இருக்கும், எல்லா நடிகர்களுக்குமே இருக்கும். அந்த ஸ்ட்ரீக்ல அவருக்கு இது ஒரு எழுச்சியான வருஷமா இருக்குன்னு நினைச்சா அது ஒரு இதா நான் பாக்குறேன். தோல்வி இல்ல, சிவகார்த்திகேயன் தோல்வின்னு நான் சொல்லல. பட் ஆனா நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி ரொம்ப பெருசா செட் பண்ணி வச்சுட்டேன் சிவகார்த்திகேயனோட கரியர்ல, அவருடைய குரோத்ல. பட் அது இன்னும் கொஞ்சம் தாமதமாகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா வரும் கண்டிப்பா. அவருடைய எழுச்சி மிகப்பெரிய எழுச்சியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2023 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ 2024ல எல்லா ஸ்டார்ஸ் லைக் தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா ஸ்டார்ஸோட படங்களும் வர இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ் சினிமாக்கு? அடுத்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ் வருது. எல்லா ஸ்டாரோட படமே அடுத்த வருஷம் வருது. ஸோ அடுத்த வருஷம் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் பெருசாக நல்ல படங்கள் வராதனால ரொம்ப டிசப்பாயிண்ட் தான். இந்த சின்ன படங்கள் நல்ல படங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு பெரிய படங்களாக படுது. பெரிய படங்கள்னு வர்றது வந்து கேவலமாக இருக்குது. அதுதான் எனக்கு நான் சொல்ல விடுறது. மக்கள் நம்ம ரசனை மாறினது இதெல்லாம் நம்ம நிறைய பேசியாச்சு. என்னோட அடுத்த வருஷம் விக்ரம் சாரோட தங்கலான் எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். அப்புறம் கமல் சாரோட படங்கள், அப்புறம் வந்து விஜய் வெங்கட் பிரபு பண்ணுற படங்கள் ஏதோ டைம் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஆர்கேஃபேல பண்ணுற படங்கள், சிம்பு ஆர்கேஃபேல பண்ணுற படங்கள், அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அதான் அடுத்த வருஷம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுது. ஏன்னா எல்லாரோட பீக் டைமை காட்டுறதுக்கான நேரம் அடுத்த வருஷம். சத்யன் சார் நீங்கள் சொல்லுங்கள். அதான் 29 இயர்ஸா ரஜினிகாந்த் படங்கள் தான் அந்த வருஷத்தினுடைய அதிகப்படியான கலெக்ஷன் ஆன படம் அப்படின்னு வந்திருக்குன்னு இட்ஸ் ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஸ்ட்ரீக்ல அடுத்த வருஷம் 3 படம் வருது ரஜினிகாந்துக்கு. இவங்க எல்லாரும் அவரை போட்டி போட்டு அவரை முந்தி மேல வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை தான். ஏன்னா நாங்களும் நிறைய பார்த்தாச்சு, வெற்றியவே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த அடுத்த வருஷம் அவர் ரொம்ப டஃப் கொடுக்க போறாரு அப்படின்றது மட்டும் தெரியுது. ஏன்னா 171 வருது, வேட்டையன் வருது, லால் சலாம் வருது. 3 படத்தெல்லாம் இவங்க தாங்குவாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் தாங்கி மேல வரணும் அப்படின்றது அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். மற்றபடி அடுத்த வருஷம் எங்களுக்கான வருஷமா அமையும் மறுபடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏதோ ஒரு வகையில எனக்கு தோணுது மேம். ஆமா, நிச்சயமா சார். 2 பேரும் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.